அட இட்லி துணி. இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும். இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரிய தாள வர சொல்லு. அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா வேணுமா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு என்ன படி? அந்த நேரம் உங்களுக்கு எதுக்கு? விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன உனக்கு சும்மாவும் கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்க எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா. கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன் 20 ரூபா. சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 6 ரூபா. நகரியா நகரியா பையா காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம சட்டம் வாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு. பையா கட்டுப்படி அளவு கொடுங்க. இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டு வரல வேணாம். ஆமா துணி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வேற ஏன் வாங்குவாங்க? என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு வாங்கும்போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடியா? இது முதல்லயே கொடுக்கலாமல்ல. அண்ணன் வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க உங்களுக்கு. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பார்த்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதா? வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி. ஆள விடுற சாமி. என்னையாது கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க. நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா அது இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காது. நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ அத வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு. எனக்கு அவங்க கொடுக்கடி பரவாயில்ல. எனக்கு மேல தானா விழும். விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலை ஒத்து வராம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பெரிய மல்லி. ஐயோ புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே பட. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்கா. அதுவும் சரிதான். மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா.
நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள முள்ளு இல்லாத மீன் போடுங்க மாப்பிள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டுங்க. பாருங்க, கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். சும்மா இருங்க மாப்ள. பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ ஒண்ணு. அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருக்க மச்சான். நானா எங்க அப்பனால பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள விட்டுருங்க மாப்ள. மாப்ள ஐயோ, இந்த 2 நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்ள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்ள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்ள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது மாப்ள. டேய் நின்றா. இவர் பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள் அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்கிற? முழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டேன்னா ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். கொஞ்சம் முகர கட்டியும். என்ன என்ன கோமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் என் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமாக்கும். இதன வள்ளி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. ஐயோ, அது ஜாக்கெட் இல்லையா? ஓ பனியனாக்கும். சரி சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையாயா? என்ன வள்ளி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. போய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கியாரேன். நீ சும்மா உங்க ஒப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும், இரு வரேன். போயா டாக்டர் கண்ணி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் எதுவும் வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கொடு வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிட்டத்தோட விட்டுருக்கலாம் இல்லைங்க. பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சத்தை அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க. ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர் மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பிவாங்களான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்தலையா? அது இல்லைங்க. வேற என்ன? இது வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க.
நான் வரணுங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுமுங்க. என்ன பண்றேன் பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க இங்க உசுர வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியாம போகும். போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர